பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்தார். இந்த பூமியிலே அவர் வந்து செய்த அவருடைய செயல்கள் மிகவும் அதிசயமானவைகள். மிக பிரதானமாக தம்முடைய ஜீவனையே நமக்காக தந்தார். எதற்காக தெரியுமா? மாம்சமாகிய திரையை கிழித்து புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ண, அதாவது அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வாழ்க்கையில அந்த பரலோகத்தை சாத்தியமாக்க. ஆதி மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாகி ஏதேனை இழந்து தூரம் போனான். மனிதனுக்கு இனி தேவனிடத்தில் நெருங்க முடியாது என்கிற சூழ்நிலையிலே அந்த பாவ செயல் அவரை தள்ளிவிட்டது. இப்படிப்பட்ட மேன்மையை இழந்த மனுக்குலத்துக்கு பரலோக தகப்பன் பாராட்டின மிக பெரிய கிருபை தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். அந்த குமாரனாகிய கிறிஸ்து தமது ஜீவனை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். மீட்கப்பட்டவர்களுக்கு அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணுகிறார்? நித்திய ஜீவன். புரியும்படி சொல்லணும்னா அந்த பரலோகம். யார் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு உடன்படிக்கை செய்து அவருக்குரியவர்களாய் மாறுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் பரலோகத்தை சாத்தியமாக்குகிறார். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து வெளிப்படும் நாளிலே அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று தெசலோனிக்கருக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒருவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் இருந்து அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் முடியுமானால் அவனுக்கு எது நிச்சயமாகிவிட்டது தெரியுமா? பரலோகம் நிச்சயமாகிவிட்டது. சாத்தியமே இல்லாததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சாத்தியமாக்கினார். பரலோகத்தை நமக்கு சாத்தியமாக்கி தந்திருக்கிறார். எவ்வளோ மேன்மை, எவ்வளோ பாக்கியம். எனக்கு கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, இன்னைக்கு மனுஷன் இங்கேருந்து ராக்கெட்டில் சந்திரனுக்கு போகிறான், எங்கெல்லாமோ போகிறான். அவன் என்னெல்லாமோ அறிவையும் பணத்தையும் எல்லாவற்றையும் பயன்படுத்தி எவ்வளவு உயரத்தை எட்ட முடியுமோ எட்டுகிறான். ஆனால் இது எதையும் பயன்படுத்தி அவனால் எங்கே போக முடியாது தெரியுமா? பரலோகத்துக்கு போக முடியாது. அவனால் இது சாத்தியமே கிடையாது. எந்த மனிதனாலும் சாத்தியமாகாததை இயேசு இந்த பூமியில் வந்து அவருடையவர்களுக்கு அதை சாத்தியமாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த நிச்சயம் என்ன நிச்சயம் தெரியுமா? பரலோக நிச்சயம். அப்படின்னா எவ்வளோ பெரிய பரலோகத்தையே இயேசு நமக்கு சாத்தியமாக்கி தந்திருக்கிறார் என்றால், நம்ம இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள், நம்முடைய காரியங்கள், இதெல்லாம் அவருக்கு எவ்வளவு லேசானது, இதெல்லாம் எவ்வளவு சிம்பிளா அவர் செய்யக்கூடியது. நம் தேவன் எவ்வளவு பெரியவர். பரலோகத்தையே சாத்தியமாக்கி தந்தவர். எத்தனையோ அறிவாளிகள், ஞானிகள், ஐஸ்வர்யவான்களுக்கு தூரமான எட்டாத அந்த பரலோகத்தையே நமக்கு சாத்தியமாக்கி தந்தவர். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற காரியம், நமக்கு முன்பாக இருக்கிற சவால்கள், இதை சாத்தியமாக்கி தர மாட்டாரா? நிச்சயம் தருவார். ஐ ஆம் த வே, நானே வழி சொன்னார் அல்லவா? இயேசுவை பாருங்கள், இயேசுவை பற்றி கொள்ளுங்கள், இயேசுவை முழுசா நம்புங்க. கர்த்தர் நிச்சயமா எல்லாவற்றையும் சாத்தியமாக்கி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கி தருகிறவரே, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். இதை உள்வாங்கி உம்மை பற்றி கொண்டு நிற்க ஜெயிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.